ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் சாப்டர் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேசிக்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேசிக்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கில் நம்ம என்னெல்லாம் பார்ப்போம் அப்படின்னா, ஏன்னா இப்போ வந்து நம்ம அக்கௌண்ட்ஸ் படித்தவங்க தான் டேலி படிக்க வருவாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா டேலியோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அவ்வளோ ரொம்ப இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 காலேஜில் வந்து கெஸ்ட் லெக்சரராக போயிருக்கேன். அது போக வந்து நான் அக்கௌண்ட்ஸ் ப்ளஸ் டேலி வந்து டீச் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது போக நான் ப்ரைவேட் இன்ஸ்டியூட்லேயும் நான் டீச் பண்ணியிருக்கேன். என்கிட்ட மேக்ஸிமம் வந்தவங்களாம் அக்கௌண்ட்ஸ் போக பிஎஸ்சி மேக்ஸ் இந்த மாதிரி படித்தவங்க. என்கிட்ட படித்ததுலேயே ஒரு ஸ்பெஷலான ஸ்டூடெண்ட் வந்து யாருன்னு சொல்லுவேன்னா, ஒரு 49 இயர்ஸ் அவருக்கு வந்து ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 49 வயசு. அவர் வந்து சொந்தமாக பைப் கடை வச்சுருக்காரு. அவர் சொந்தமாக அவரே அக்கௌண்ட்ஸ் பார்த்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்காரு. அதாவது ஸ்மால் ட்ரேடிங், ஓகேங்களா. அவரே வந்து அக்கௌண்ட்ஸ். ஸோ அவர் வந்து என்கிட்ட படிக்க வந்தார், ஓகேங்களா. ஸோ அவங்கள மாதிரி இவங்களுக்கு தான் பேசிக்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கில் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதாவது வந்து நம்ம என்னென்னா ஜேர்னல், லெட்ஜர், கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங், இதுலேருந்து நம்ம வந்து பேசிக்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் பேசிக்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங், ஓகேவா. ரிசிப்ட்னா என்ன, வவுச்சர்னா என்ன, இன்வாய்ஸ்னா என்ன, டெபிட் நோட்னா என்ன, கிரெடிட் நோட்னா என்ன, எல்லாத்தையும் நம்ம ஒரு ப்ரீஃபாக சொல்லிக் கொடுப்போம். அதுதான் பேசிக் ஆஃப் அக்கௌண்டிங். அடுத்த சாப்டர் கெட்டிங் ஸ்டார்டட் வித் டேலி ERP 9. நம்ம டேலி ERP 9குள்ளே போவோம் ஃப்ரெண்ட்ஸ். டேலினா என்ன, அவங்க டேலியை வந்து யார் கண்டுபிடிச்சது, அந்த டேலி வந்து எப்படி உருவானது, ஹிஸ்ட்ரி, அப்புறம் வந்து டேலி எந்த டேட்டா பேஸில் ஒர்க் ஆகுது, இது எல்லாத்தையும் நம்ம ப்ரீஃபாக பார்ப்போம். அதுதான் கெட்டிங் ஸ்டார்டட் வித் டேலி. அடுத்து கிரியேட்டிங் மாஸ்டர்ஸ். கிரியேட்டிங் மாஸ்டர்ஸ் அப்படின்னா என்னென்னா வந்து நார்மலாக நம்ம ஒரு லெட்ஜர், நம்ம வந்து ஒரு 11th 12th காலேஜஸ் இதிலலாம் லெட்ஜர், ஜேர்னல் இதெல்லாம் படிச்சிருப்போம். ஆனால் டேலியை பொறுத்தளவுக்கு இது அப்படியே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த டேலியில் எப்படி லெட்ஜர் க்ரியேட் பண்ணுறது, ஓகேங்களா, அக்கௌண்ட்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம கிரியேட்டிங் மாஸ்டர்ஸ், ஓகேங்களா. எல்லாமே வந்து தியரிட்டிக்கலாக மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கல். நீங்கள் ப்ராக்டிக்கலாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிரியேட்டிங் மாஸ்டர்ஸ் இதில் நமக்கு ப்ராக்டிக்கல் இதில் வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த 3rd சாப்டரில் நீங்கள் ப்ராக்டிக்கல் ஓகே ஆகிட்டிங்கன்னா தான் நம்ம அடுத்து 4th சாப்டருக்குள்ளே போவோம். அது வரைக்கும் நீங்கள் பிக்கப் ஆகிற வரைக்கும் நம்ம 3rd சாப்டரில் பார்த்துக்கிட்டே தான் இருப்போம், ஓகேங்களா. நீங்கள் பிக்கப் நல்லா நீங்கள் வந்து ஒரு தெளிவான சிச்சுவேஷனுக்கு வந்த பின்னாடி தான் அடுத்த சாப்டருக்கு மூவ் ஆகும், ஓகேங்களா. அடுத்து வவுச்சர் என்ட்ரி அண்ட் இன்வாய்ஸிங். ஸோ வவுச்சருக்கும் இன்வாய்ஸ்க்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வவுச்சர் அப்படின்னா என்னென்னா, இப்போ நார்மலாக பேமெண்ட் வவுச்சர், ரிசிப்ட் வவுச்சர், டெபிட் நோட் வவுச்சர், அப்புறம் வந்து கிரெடிட் நோட் வவுச்சர், மொமரண்டம் வவுச்சர், ஆப்ஷனல் வவுச்சர், இது மாதிரி ரொம்ப வவுச்சர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் என்ன, இன்வாய்ஸ்னால் என்னென்னா உங்களுக்கு வந்து டேக்ஸ். நம்ம வந்து நார்மலாக ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எல்லோரும் பூர்விகாலேயோ சென்னை மொபைல்ஸ்லேயோ எதுலேயோ வந்து ஒரு மொபைல் வாங்க போவீங்க. அப்போ ஒரு தருவாங்க பாருங்கள் பில், அதுதான் டேக்ஸ் இன்வாய்ஸ். டேக்ஸோடு வருது பாருங்கள், அதை எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது, GSTயோட. இதெல்லாம் தான் நம்ம வவுச்சர் என்ட்ரி இன்வாய்ஸிங்கில் பார்ப்போம். அடுத்து வவுச்சர் கிளாஸ் அப்படின்னா என்னென்னா, இன்வாய்ஸ் வந்து நம்ம வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து நம்ம டேக்ஸ் ஃபைல் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து எப்படின்னா ஃபாரினில் ஒரு மாதிரி இருக்கும், நம்ம இந்தியன் இதில் வந்து ஒரு மாதிரி இருக்கும். இப்போ ஃபாரினில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா Jan 1 to December 31 இதுதான் அவங்களுக்கு ஃபினான்ஷியல் இயர். நம்ம இந்தியன் ஃபினான்ஷியல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா April 1 to March 31 இதுதான் நமக்கு ஃபினான்ஷியல் இயர். ஸோ அப்போ நம்ம ஆரம்ப கட்டத்தில் நம்ம எல்லா இன்வாய்ஸோட நம்பரையும் கொடுக்கும். நம்ம வந்து இன்வாய்ஸில் நம்மளாக ஒரு நம்பர் அடித்து அப்போல்லாம் போக மாட்டோம். ஸோ அந்த வவுச்சர் கிளாஸில் ஆட்டோமேட்டிக் அப்படி இன்வாய்ஸ் நம்பர் கொடுக்குறது. ஸோ அதே மாதிரி நம்ம இன்வாய்ஸு லாஸ்ட்டில் வந்து தேங்க்யூ, விசிட் அகைன் இது மாதிரிலாம் வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் எப்படி கொடுக்குறது ஆட்டோமேட்டிக்காக நம்ம டைப் பண்ணாமலே அப்படின்றத வவுச்சர் கிளாஸில் வந்து நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா. அடுத்து பில் வைஸ் டீட்டெயில்ஸ் ரொம்ப முக்கியமானது. நம்ம பிஸ்னஸ்ன்னு எடுத்துட்டா கண்டிப்பாக கிரெடிட் இருக்கும், கடன் எல்லாமே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த கடனை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது, ஓகேங்களா. ஒரு பிஸ்னஸ் எடுத்துட்டா கண்டிப்பாக கேஷ் மட்டும் இருக்காது, கேஷ் சேல்ஸ் மட்டும் இருக்காது, கேஷ் பர்ச்சேஸ் மட்டும் இருக்காது, கிரெடிட் சேல்ஸ் வரும், கிரெடிட் பர்ச்சேஸ் இருக்கும். அந்த கிரெடிட்ஸை எப்படி நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிறது, அதுக்கு தான் பில் வைஸ் டீட்டெயில்ஸ், ஓகேவா. அடுத்து பேங்கிங் ரொம்ப முக்கியமான சாப்டர் ஃப்ரெண்ட்ஸ். பேங்கிங்கில் என்னென்னலாம் பார்ப்போம் அப்படின்னா வந்து நம்ம வந்து ஒரு பேங்கிங் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, அந்த பேங்க் ரீகன்சிலேஷன், நம்ம ஸ்டேட்மெண்ட்டை எப்படி வந்து பேங்க்லேயே நம்ம இது பண்ணுறது, ஒரு செக் டெபாசிட் பண்ணுறது எப்படி, ஒரு போஸ்ட் டேட்டட் செக்கை எப்படி இது பண்ணுறது எப்படி, எல்லாமே பேங்கிங்கில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ், A to Z, ஓகேங்களா. அடுத்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன். ஸோ நான் சொன்னேன்ல பிஸ்னஸ் வந்து கேஷ் மட்டும் இல்லை கிரெடிட்டும் வரும்.
ஸோ நம்ம வந்து அதாவது வந்து கேஷ் டிஸ்கவுண்ட், ட்ரேட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு 2 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும். கேஷ் டிஸ்கவுண்ட் அப்படின்னா என்னென்னா, நம்ம வந்து வாங்க போகிற பொருளுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் தரோம் பார்த்தீங்களா, தட் இஸ் த ட்ரேட் டிஸ்கவுண்ட். ஓகே, கேஷ் டிஸ்கவுண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போது ஒரு ப்ராடக்ட் வந்து நம்மகிட்ட க்ரெடிட்டில் வாங்கியிருக்காங்க, 10 நாள் அவங்ககிட்ட ஒரு க்ரெடிட் கொடுத்துருக்கோம். 10 நாளுக்குள்ளே இப்போ ஒரு 10,000 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த 10,000 நீங்கள் பில் செட்டில் பண்ணணும். இல்லாட்டி உங்களுக்கு ஒரு 2% இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, தட் இஸ் த இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன். இதுக்கு மட்டும் யூஸ் ஆகுறதில்ல, நம்ம பேங்க்கில் வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட் இதெல்லாம் போட்டிருப்போம், அதுக்கும் நமக்கு இது யூஸ் ஆகும். மல்டி கரன்சி பிஸ்னஸை பொறுத்த அளவுக்கு நம்ம ஃப்யூச்சரை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம பிஸ்னஸ் வந்து இன்றைக்கி நார்மலாக ஆரம்பிப்போம், ஆனால் நாளை பின்ன இட் வில் க்ரோ டு MNC. ஓகேவா, ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம இது பண்ணுவோம். அப்படின்ற போது நம்ம கண்டிப்பாக மல்டி கரன்சி வந்து இதாகும். டேலியை பொறுத்த அளவுக்கு இந்த பிஸ்னஸுக்கு தான் இல்லை, நம்ம எல்லா பிஸ்னஸ்க்கும் டேலி இஸ் அ ரூட். அப்படின்ற போது நம்ம வந்து மல்டி கரன்சி கண்டிப்பாக தேவைப்படும். எப்படி நம்ம அமெரிக்கன் டாலர், UK பவுண்ட், ஓகேங்களா, இந்த மாதிரி எல்லா நாட்டுக்குரிய மல்டி கரன்சி எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, அந்த மல்டி கரன்சியோட சேல்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஃபாரெக்ஸ் கெயின் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது, லாஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது, அது லாஸ் வந்துச்சா கெயின் வந்துச்சா எப்படி ப்ராஃபிட்டில் நம்ம இது பண்ணுறது, எல்லாத்தையும் நம்ம மல்டி கரன்சியில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து காஸ்ட் சென்டர்ஸ் அண்ட் காஸ்ட் கேட்டகரிஸ். நம்ம இதில் என்ன பார்ப்போம் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள், நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணுறோம், ஓகேவா, அப்போது ஒரு மார்க்கெட்டிங் பர்சன்ஸ் இவங்களாம் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு இன்சென்டிவ் அப்படி பேஸ் பண்ணோம் இல்லையா, அதை வந்து இவங்களுக்கு இவ்வளோ இது போயிருக்கு. இப்போ ஒரு நார்மலாக ஒரு நம்ம ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம், அந்த ரோடுக்கு வந்து எவ்வளோ ஆயிருக்கு, அதுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருது, ஓகேங்களா, இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணணும். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ்க்கு மட்டும்தான் காஸ்ட் சென்டர்ஸ் அண்ட் காஸ்ட் கேட்டகரிஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நம்ம பிரான்ச்சஸ் வச்சுருந்தாலும் எல்லா பிஸ்னஸ்க்கும் ஆப்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ரிப்போர்ட்ஸ் இன் டேலி ERP9. தட் மீன்ஸ் ரிப்போர்ட்ஸ் இன் டேலி ERP9 அப்படின்னா என்னென்னா, நம்ம ட்ரையல் பேலன்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ட்ரேடிங் பேலன்ஸ் ஷீட், தட் மீன்ஸ் ஃபைனல் அக்கௌண்ட், இதெல்லாம் நம்ம எப்படி பார்க்கணும், ஓகேங்களா, இதெல்லாம் எப்படி அனலைஸ் பண்ணணும், இதெல்லாம் தான் நம்ம இதில் பார்ப்போம். இது ரொம்ப முக்கியமானது, இதெல்லாம் நம்ம கிளாஸில் கவர் ஆகும், ஓகேங்களா. இதெல்லாம் இப்போ எப்படி பார்க்கணும்னு தெரிஞ்சால் தான் ஓகேயா. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுன்றது தமிழில் சொல்லணும்னா நம்ம பிஸ்னஸோட நிதிநிலை அறிக்கை, ஓகேங்களா, அப்படின்றத நம்மளுக்கு கொடுக்கும். ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் எதை கொடுக்குன்னா நம்மளுக்கு பொசிஷன், ஃபினான்ஷியல் பொசிஷன், நம்மளோட நிதி நிலைமையை கொடுக்கும், ஓகேங்களா. இதைத்தான் நம்ம பார்ப்போம், ஓகேயா. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்டர் ப்ராசஸிங் அண்ட் ப்ரீ க்ளோசர் ஆஃப் ஆர்டர்ஸ். இப்போ வந்து நார்மலாக ஒரு பிஸ்னஸ் இருந்தால் கண்டிப்பாக நம்ம ஆர்டர் பண்ணுவோம், ஓகேவா. அதுவும் இல்லாமல் நம்ம பர்ச்சேஸ் ஆர்டரும் இருக்கும், சேல்ஸ் ஆர்டரும் இருக்கும். அதை எப்படி டேலியில் பண்ணுவோம், அந்த ஆர்டர் முடிஞ்சோடனே அதை எப்படி ட்ராக் பண்ணுவோம், அதெல்லாம் பார்ப்போம். ப்ரைஸ் லெவல்ஸ் அண்ட் ப்ரைஸ் லிஸ்ட், அப்புறம் பாயிண்ட் ஆஃப் சேல் ரொம்ப முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ். பாயிண்ட் ஆஃப் சேல் அப்படின்னா நார்மலாக நம்ம இதை வந்து POS அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், பாயிண்ட் ஆஃப் சேல். இதை வந்து நம்ம நார்மல் சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க வந்து டக்குன்னு பில் அடிப்பாங்க. ஸோ அது டேலிலையும் பண்ண முடியும். டேலி வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான பிஸ்னஸ்க்கு மட்டுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, எல்லா பிஸ்னஸ்க்கும் பொருந்தது. ஸோ பாயிண்ட் ஆஃப் சேலும் வரும். அதை எப்படி நம்ம பார்க்குறது, அவங்க நம்ம கிரெடிட் கொடுத்தாங்களா, டெபிட் கொடுத்தாங்களா, அவங்க எவ்வளோ சேஞ்ச் கொடுத்தாங்க, நம்ம எவ்வளோ டெண்டர் கொடுக்கணும், டெண்டர் சேஞ்சுனால் எவ்வளோ பேலன்ஸ் கொடுக்கணும், ஓகேங்களா. இதெல்லாம் நம்ம POSல பார்ப்போம். ரிப்போர்ட்ஸும் பார்ப்போம். ஜீரோ வேல்யூட் என்ட்ரிஸ். என்னது ஜீரோ வேல்யூட் என்ட்ரிஸ்? நார்மலாக ஒரு பிஸ்னஸில் நம்ம சாம்பிள் குட்ஸ் அப்படின்னு சொல்லி ஜீரோ வேல்யூவில் கொடுப்போம். அது எப்படி பார்க்குறது, அதுதான் ஜீரோ வேல்யூட் என்ட்ரிஸ். டிஃப்ரெண்ட் ஆக்சுவல் அண்ட் பில்டு குவான்டிட்டிஸ், 16th சாப்டர். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து ஒரு நார்மலாக நம்ம அரிசி கடை வச்சுருக்கோம். இப்போது நம்ம 1 கிலோ அரிசி வாங்குகிறோம். 1 கிலோ அரிசி நம்மளுக்கு அப்படியே வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. வண்டியில் வரும்போது மூட்டை ஓட்டையாக இருந்தால் ஒரு சிலது சிந்தத்தான் செய்யும். அது அக்யூரேட்டாக எப்படி நம்ம பார்க்குறது, அதுதான் டிஃப்ரெண்ட் ஆக்சுவல் அண்ட் பில்டு குவான்டிட்டிஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அரிசி பிஸ்னஸ்க்கு மட்டும் இல்லை, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இது எல்லா பிஸ்னஸ்க்கும் பொருந்தும்.
17th சாப்டர் பேட்ச் வைஸ் டீடைல்ஸ். பேட்ச் வைஸ் டீடைல்ஸ் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரிகிற மாதிரி புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம மெடிக்கல் ஷாப் எடுத்துக்கோம். அங்கே ஒரு பேட்ச் வைஸாக வரும், பார்த்துருக்கீங்களா? ஒரு மெடிசின்ஸ்லாம் பேட்ச், நம்பர் 1 பேட்ச் இந்த மாதிரி வரும். ஸோ அதை எப்படி நம்ம இதில் கால்குலேட் பண்ணுறது, அதை எப்படி செட் பண்ணுறது, அதுதான் பேட்ச் வைஸ் டீடைல்ஸ். பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ், இது ரொம்ப முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ். BOM அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்படின்னா நம்ம மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் வச்சுருக்கோம், ஓகேவா? அதை இப்போ ஒரு நார்மலாக ஒரு கம்ப்யூட்டர் தயாரிக்கிறோம் அப்படின்னா கம்ப்யூட்டருக்கு தேவையான என்னென்ன ஒரு ரா மெட்டீரியல்ஸ் கொடுப்போம். அதெல்லாம் கொடுத்து அந்த ரா மெட்டீரியல் எப்படி வெளியே வரப்போகுது, அந்த வெளியில் வரும்போது நம்ம லேபர் காஸ்ட் எவ்வளோ கொடுத்தோம், அதுக்கு ட்ரேடிங்க்கான நம்ம லைட்டிங்ஸ் எவ்வளோ செலவு பண்ணோம், இதெல்லாம் மொத்தமாக கால்குலேட் பண்ணி அந்த பொருளுக்கு நம்ம எவ்வளோ வச்சு ப்ராஃபிட் பண்ணால் நம்மளுக்கு கரெக்டாக ப்ராஃபிட் வரும் அப்படின்றத பார்க்கக்கூடியது BOM, ஓகேவா? ஐட்டம் காஸ்ட் ட்ராக்கிங். நம்ம ஒரு காஸ்ட்டை வந்து ஒரு பொருளை வந்து விற்கிறோம், அப்போ வந்து அந்த அது என்ன நிலைமையில் இருக்குது, அது ஐட்டம் காஸ்ட் ட்ராக்கிங். அடிஷ்னல் காஸ்ட் டீட்டெயில்ஸ். அடிஷ்னல் காஸ்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னா வந்து ஒரு பொருளை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம், அந்த பொருளுக்கு நம்ம அடிஷ்னல் காஸ்ட் அப்படின்னா என்னென்னா வந்து பேக்கேஜிங் சார்ஜஸ் வரும், ஓகேங்களா? கேரியேஜ் சார்ஜஸ் வரும். இதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணி எவ்வளோ நம்மளுக்கு ஆகுது அப்படின்றத பார்க்க அடிஷ்னல் காஸ்ட் டீடைல். 21st சாப்டர் ஃப்ரெண்ட்ஸ், பேக்கப் அண்ட் ரீஸ்டோர் கம்பெனி டேட்டா. எப்படி ஒரு கம்பெனியை பேக்கப் பண்ணுறது, அடுத்து அந்த கம்பெனியை எப்படி ரீஸ்டோர் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட், ஒரு கம்பெனி எப்படி டேலிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அடுத்து வேற ஒரு சிஸ்டமில் ஒர்க் பண்ண இன்ஃபர்மேஷன் எப்படி இந்த டேலி கொண்டு வரது, இதெல்லாம் வந்து இம்போர்ட்டில் பார்ப்போம். இமெயிலிங்ஸ், அதாவது டேலிலேருந்து எப்படி டைரெக்டாக மெயிலிங்ஸ் நம்ம அனுப்புறது அப்படின்றத நம்ம இதில் பார்ப்போம். வெப் பப்ளிஷிங், அதாவது நார்மல் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கிட்டா, ரிலையன்ஸ், இந்த டாட்டாஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டா அவங்க வந்து டைரெக்டாக அவங்க ஃபினான்ஷியல் பொசிஷன் இதெல்லாம் வந்து டைரெக்டாக வெப்பில் அப்லோட் பண்ணுவாங்க. வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ரிலையன்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக கூகுளில் வரும். ஸோ அது மாதிரி நம்ம கம்பெனியோட ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி வெப்பில் பப்ளிஷ் பண்ணுறது, அதை வந்து இதில் பார்ப்போம். அடுத்து பாஸ்வேர்ட் பாலிசி. டேலியில் பாஸ்வேர்ட் பாலிசி இருக்குது, ஓகேங்களா? 2 விதமான பாஸ்வேர்ட் பாலிசி. நார்மலாக நம்ம பாஸ்வேர்ட் செட் பண்ணுறது நம்ம கம்பெனிக்கு, அடுத்து நம்ம டேலியை வந்து ஒரு குறிப்பிட்ட இது கொடுப்போம், ஓகேங்களா? ஒரு நார்மல் ஒரு சாதா ஒரு அக்கௌண்ட்ஸ் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இந்த அளவுக்கு தான் டேலியை ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு, இந்த மாதிரி பாஸ்வேர்டெல்லாம் செட் பண்ணுவோம். அந்த இது எப்படி பார்க்குறது அப்படின்றத பார்ப்போம். அடுத்து மெசேஜ் சென்டர். நார்மலாக நம்ம சிம் கார்டில் வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்னா ஏர்செல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் கேரை இது பண்ணுவோம். அது மாதிரி டேலியில் எப்படி மெசேஜ் சென்டரை ஆன்லைனில் இது பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து சப்போர்ட் சென்டர், ஓகேங்களா? இதுவும் அதே மாதிரி தான். இது எப்படின்றத நம்ம இதில் டீட்டெயிலாக பார்ப்போம். GST வெரி இம்பார்ட்டண்ட், ஓகேங்களா? GSTனா என்ன, GST எப்படி இன்வாய்ஸில் அப்ளை பண்ணுறது, GST நம்பர் எப்படி டேலியில் கொடுக்குறது, அவங்க காம்போசிஷனா இல்லை அன்ரிஜிஸ்டர்ட் டீலரா ரிஜிஸ்டர்ட் டீலரா, இதெல்லாம் எப்படி நம்ம கொடுக்குறதுன்னு டேலியில் பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். டிடிஎஸ்னால் என்னென்னா டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ், வரிக்கு வரி. நார்மலாக இப்போ நம்ம ஒரு கம்பெனி வச்சுருக்கோம், நம்ம கம்பெனி ஆஃபீஸ்க்கு வந்து 4000 ரெண்ட்டு, அதாவது நம்ம ரெண்ட் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அவருக்கான டேக்ஸை நம்ம வந்து டிடெக்ட் பண்ணுவோம். தட் இஸ் த டிடிஎஸ். அதை எப்படி நம்ம டேலியில் பண்ணுவோம் அதை நம்ம பார்க்க போகிறோம். பேரோல் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நார்மலாக எம்ப்ளாயிஸ்க்கு சேலரி எப்படி போடுறது, ஓகேங்களா? சேலரி வந்து நம்ம டேலியில் ஆட்டோமேட்டிக்காக ஒன்ஸ் நம்ம இது பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக மந்த்லி அதுவே எடுத்து கொடுத்துரும். தட்ஸ் அ பேரோல். அது எப்படி கொடுக்குறது அதை வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இது வந்து 2 டிவைஸாக இருக்கதா, 2 கிளாஸஸாக நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். ஒன்று வந்து டேலி ERP9 நார்மல். இது எப்படின்னா பேரோல் வரைக்கும் வரும், ஆனால் டெப்த்தாக போகாது, எல்லாமே டெப்த்தாக போயிடும். GST TDS பேரோல் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் டெப்த்தாக போகிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ். அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட உங்களுக்கு கூட மீட் பண்ணுறேன்.